பப்பாளி எல்லா காலங்களிலும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சுவையான பழம். இதை ஏழைகளின் கனி என்றும் கூறுவர். பப்பாளி மனித உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் முக அழகிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. பப்பாளியை வைத்து நிறைய ஃபேஷியல் காஸ்மெட்டிக் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கெமிக்கல் கலந்து இருப்பதால் நம்ம ஃபேஸுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க. அதனால் நம்ம வீட்டிலேயே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பப்பாளியை வைத்து 5 விதமாக எப்படி நம்ம முகத்தை அழகாக வச்சுக்கலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பப்பாளி ப்ளீச். இதை எப்படி செய்யலான்னா, ஒரு பப்பாளியை தோலோடு துருவி எடுத்துங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீரை விட்டு நல்லா வேக வைங்க. அது நல்லா வெந்ததும் அந்த நீரை வடிகட்டி அது ஆறின உடனே அதில் ஒரு லெமன் சாறை புழிஞ்சு விட்டுருங்க. இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இதை எப்படி நீங்கள் முகத்துக்கு பயன்படுத்தலான்னா, ஒரு காட்டன் பாலில் இந்த வாட்டரை நினச்சிட்டு ஸ்மூத்தாக ஒரு மசாஜ் பண்ணிங்கன்னா முகத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கி முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடும். இதை நீங்கள் டெய்லியுமே பண்ணலாங்க. முகத்தில் பருக்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, பப்பாளி விதை 1 ஸ்பூன், எலுமிச்சை பழசாறு 1 டீஸ்பூன், இது ரெண்டையும் எடுத்துங்க. முதல்ல பப்பாளி விதையை அரைச்சிங்க. அது கூடவே எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா மைய அரைச்சிங்க. இதை முகத்தில் எங்கெல்லாம் பருக்கள் இருக்கோ அதில் இந்த பேஸ்ட்டை தடவிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற பருக்கள் நீங்கி முகப்பொலிவும் கிடைக்கும். சில பேருக்கு சின்ன வயசுலேயே முகச்சுருக்கம் ஏற்பட்டு வயதானவர்கள் போல இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணலான்னா, பப்பாளி விதை 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன். முதல்ல பப்பாளி விதையும் கடலை மாவையும் நல்லா அரைச்சி வச்சுங்க. அது கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை முகத்தில் தடவி மெல்லமாக ஒரு மசாஜ் செய்யுங்க. ஒரு 10 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் முகத்தை நல்லா கழுவுங்க. இந்த மாதிரி வாரத்திற்கு 1 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற சுருக்கம் எல்லாம் மறைஞ்சி இளமையாக ஆயிடுங்க. ட்ரை ஸ்கின்னாக இருப்பவங்க என்ன பண்ணலான்னா, பப்பாளி பேஸ்ட் 1 ஸ்பூன், தேன் 1/2 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 ஸ்பூன், இந்த 3ஐயும் நல்லா கலந்து முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுங்க. இதுபோல் வாரத்தில் 4 நாட்களுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகம் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். முகம் மற்றும் கழுத்தில் உள்ள கருமையை நீக்க என்ன பண்ணலான்னா, பப்பாளி பேஸ்ட் 1 ஸ்பூன், வாழைப்பழ பேஸ்ட் 1 ஸ்பூன், வெள்ளரி பேஸ்ட் 1 ஸ்பூன், இந்த 3ஐயும் சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா முகத்தை நல்லா கழுவுங்க. இந்த மாதிரி வாரத்தில் 3 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முகம் மற்றும் கழுத்தில் உள்ள கருமை நீங்கி முகம் பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோ பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.